ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கான ப்ரோமோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எபிசோட்ஸ் பார்த்த எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஒரு ஹிண்ட் வந்து குடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிந்து வந்து ராம் பேசினதெல்லாம் கேட்டுட்டு, ஷாம நான் பார்க்கணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. நம்ம ராமும், சிந்துவும் பார்த்தீங்கன்னா, ஷாம காப்பாத்தி வந்து நம்ம கோர்ட்டுக்கு கூட்டு போறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, ஸ்னேகாவோட அப்பா எல்லாருமே வந்து ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. ஷாம் வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஷாம் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க படிக்கும்போதே நானும் ஸ்னேகாவும் லவ் பண்ணோம் அப்படின்ற உண்மைய வந்து கோர்ட்ல எல்லார் முன்னாடியும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்டு பார்த்தீங்கன்னா, நம்ப சிந்துக்கு மட்டும் இல்ல, நம்ப சிவாவோட பெரியம்மா, அவங்க அம்மா எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. ஸ்னேகாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்றதுன்னே தெரியல. எல்லா உண்மையும் பார்த்தீங்கன்னா, ஷாம் வந்து கோர்ட்ல வந்து சொல்லிறாரு. இது வந்து நம்ம சிந்து தான் ஆள் செட் பண்ணிட்டு வந்த மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸ்னேகா. அப்பயும் பார்த்தீங்கன்னா, ஆதாரத்தோட பார்த்தீங்கன்னா, சிந்து வந்து எல்லாத்தையுமே வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு சிவாவே பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. நம்ம ஜட்ஜ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ப்ரோமோல வந்து நம்ம சிவாவ வந்து விடுதலை பண்ண போறாங்க. அவருக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்னேகா மேல தான் பார்த்தீங்கன்னா, ஒரு குற்றச்சாட்டு வந்து வரப்போகுது. அது மட்டும் இல்லாம சிவா பார்த்தீங்கன்னா, "நல்ல வேளை நான் உன்ன மேரேஜ் பண்ணிக்கல" அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்னேகாவ பார்த்து கேட்க போறாரு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமா வந்து வீட்டுக்கு போறாங்க. இதுக்கப்புறம் ஸ்னேகா வந்து நம்ம சிவாவ பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நெறைய வந்து மூவ் பண்ண போறாங்க. அதுலேருந்து நம்ம சிவா வந்து எப்படி சிந்து வந்து காப்பாத்த போறாங்க. சிந்துவும் சிவாவும் வந்து எப்படி சேர்ந்து வாழ போறாங்க. இதெல்லாம் தான் அடுத்த ப்ரோமோவா இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.